சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மனசுக்கு பிடிச்சதை மனசார சமைக்கலாம். இத்தனை நாள் என்ன பண்ணீங்கன்னு தானே கேட்குறீங்க. நான் இந்த டயலாக் ரொம்ப நாளாக சொல்ல மறந்துட்டேன், அதுதான் இன்னைக்கு ரிப்பீட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பன் தோசை சூப்பர் ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பன் தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் ரவை எடுத்துக்க போகிறோம். 1 கப் ரவைக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். எவ்வளோ தயிர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். அண்ட் தயிர் கொஞ்சம் புளிச்சிருந்தா பரவாயில்ல. ஸோ 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் தயிர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறின பிறகு நம்ம அரைச்சிக்கணும். அதனால நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே நல்லா கெட்டியாயிடும். நம்ம அரைக்கும் போது உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையில்லை. இப்போ வெறும் ஊற தான் வைக்க போகிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸோ ரவையும் தயிரும் ஊறுற டைமில் நம்ம அதுக்கு ஒரு தடுக்கா பண்ணிக்கலாம். அதாவது தாளிப்பு, வெங்காயம், இது பச்சை மிளகாலாம் தாளித்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு தெறிக்கிறது. இன்னும் தெறிக்க வைக்கிறதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 இன்ச் இஞ்சியை நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தூளாக கட் பண்ண பாதி வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தில் நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இஞ்சியும் நல்லா தூளாக கட் பண்ணிக்கணும், இல்லை நீங்கள் துருவிக்கலாம். சும்மா கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நான் தூளாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி ஆஃப் பண்ண பிறகு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அதில் மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஆறட்டும். இப்போ ரவையும் தயிரும் ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி. ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா அந்த தயிரெல்லாம் அந்த ரவை உறிஞ்சு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த பவுலை வாஷ் பண்ணி அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துற வேண்டாம். மாவு ரன்னியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்ச மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம். தாளிச்சதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ஸோ நல்லா மாவு கரைச்ச பிறகு சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஏரியாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் சோடா உப்புலாம் சேர்க்க மாட்டேன், அப்படியே செய்வேனாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இமீடியட்டாக நம்ம பன் தோசை பண்ணிடணும். ஸோ கலந்துட்டு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இப்போ பன் தோசை பண்ணிக்கலாம். ஸோ இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு குழியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப்போசிட் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் குழியாக இருக்கும், அதில் மாவு ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் தோசையாகவே கூட ஊற்றிக்கலாம், பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தாளிப்பு கரண்டியில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம். டிஷ்யூ பேப்பரில் நம்ம செய்கிற அந்த கரண்டியில் எண்ணெயை தடவிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி சூடாகட்டும். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1.5 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வச்சிங்கன்னா ஒட்டுது, அதனால் நான் ஆப்போசிட் சைடில் மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பன்னு மாதிரி வந்திருக்கு இல்லையா. இதை அழகாக திருப்பிடலாம். அழகாக ஒட்டாமல் வரும். இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான், ஒரு நிமிஷம் எக்ஸாக்டாக ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து இப்படி ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் பன் தோசை செய்யும் போது 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு முறை சுழட்டிக்கணும். அதாவது எண்ணெய் சூடான பிறகு. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் ஒட்டாமல் அழகாக திரும்பும். இப்போ ஃபைனல் பன் தோசை ஊற்றிக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு திருப்பினீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம 5 பன் தோசை இதில் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது கூட தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி, கார சட்னி, இல்லை தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஒரு கார சட்னி டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு சட்டி வச்சாச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து. இது கூடவே நான் 4 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய்னா 2 எடுத்தாலே போதும். ஏன்னா நான் 1 வெங்காயம் 1 தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அது வதங்கிட்டே இருக்கட்டும். கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 வெங்காயம், 1 தக்காளி. புளி வேண்டாம், தக்காளி சேர்த்தா புளி வேண்டாம்.
இது நல்லா வதங்கட்டும். நல்ல கலர் மாற அளவுக்கு வதங்கி வரட்டும். இதில் வெறும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா கார சட்னி ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட வேண்டியது தான். உப்பு கரையணும்லாம் அவசியம் இல்லை, நான் சும்மா காட்டுறதுக்காக கடாயில் போட்டு காமிச்சேன், அவ்வளோதான். இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க, அப்புறம் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான், சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு நம்ம யூஷுவல் தாளிப்பு தான், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கேன். தாளிப்பு அப்படியே மேலே அழகாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம சட்னி பன் தோசை ரெடி. அழகாக வாழை இலையில எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அவ்வளோதான், ஒன்று ஒன்றா நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் 4 வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இப்போ நம்ம அழகு ஆரஞ்சு கலர் கார சட்னியை உள்ளே வச்சிடலாம். See how fabulous it looks. ஸோ நம்ம பன் தோசை அண்ட் கார சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே சட்னியில் முக்கி இப்படி சாப்பிடணும். ஸோ யாரெல்லாம் இந்த பன் தோசையும் கார சட்னியும் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ட்ரை பண்ணும்போது ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?